வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சந்திரா வந்துட்டு நேராக ஈஸ்வரியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் ரேவதியும் நம்ம ஹீரோவும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா நேராக ஈஸ்வரியை பார்த்து, அக்கா என்னக்கா பார்த்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கும் உடனே வந்துட்டு போய் ரேவதியை பிடிச்சி இழுத்துட்டு வாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, எப்படி நான் போயிட்டு அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்னு. அப்போ சந்திரா கேட்குறாங்க, என்னக்கா அப்போ நீ அந்த டிரைவர் பையல மருமகனா ஏற்றுக்கிட்டியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அவனை என்றைக்குமே மருமகனா ஏற்றுக்கவே மாட்டேன்டி. இப்போ நான் எதுக்காக இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட பிளானை செயல்படுத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சந்திரா அவங்க பூஜையை முடிச்சுட்டு வரட்டும். எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயம் அந்த டிரைவர் பையலுக்கோ ரேவதிக்கோ தெரிய வேண்டாம். அவங்க இப்படி என்னை நம்பிக்கை வச்சு ஏமாத்துனாங்க, அதே மாதிரி நானும் அவங்கள ஏமாத்த போறேன் அப்படின்னு. சந்திரா கேட்குறாங்க, அக்கா உன் திட்டம் தான் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிற அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இந்த இடத்துல நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், வாடி அப்படின்னு சொல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறக்கா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா, என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ நம்ம வீட்டுக்கு போனா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத வீட்டில் உள்ளவங்க காதுல வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பேசுறத அவங்க காதுல வாங்கக்கூடாது. நான் உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வேற இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, என்னங்க நல்லபடியா இந்த பூஜை முடிஞ்சிருச்சு, இனிமே நமக்கு எந்தவித பிரச்சனை இல்லை அப்படின்னு ரேவதி சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னமாமா சிரிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மனப்பிரம தான். இப்படி நடந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு உன் மனசு உன்னையவே வந்துட்டு சாந்தப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாமே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, சரி நீ வீட்டுக்கு போ, நீ வந்து ரொம்ப நேரம் ஆகிருச்சு. ஸோ யாராவது சந்தேகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சரியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நான் வந்துட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ரேவதியை வீட்டுக்கு அனுப்பிட்டு பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா யாருமே இல்லை. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, நல்ல வேளை, அத்தைக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. பட் இங்க யாருமே இல்லை. ஸோ நம்ம பக்கத்தூருக்கு வந்திருக்கிறதுனாலையும் யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிறாரு. ஆனா ஏற்கனவே அந்த சந்திரா தான் கூட்டிட்டு வந்துட்டு எல்லா ஆதாரத்தையும் நிரூபிச்சிட்டாங்களே. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் சந்திராவும் வந்துட்டு ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா வீட்டுக்கு போனா நீ பேசுறது யாருக்காவது தெரிஞ்சிரும் அப்படின்னு என்ன நீ இங்க கூட்டிட்டு வந்த, அப்படி எந்த விஷயத்தக்கா நீ மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இது எனக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் உள்ள விஷயம். அந்த டிரைவர் பையன் இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னான், அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன். ஆனா எப்போ அவன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணானோ, ஸோ இதுக்கப்புறமும் நான் உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுல நியாயமே கிடையாது, அதனால நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சொல்லுக்கா, எந்த விஷயத்தை நீ மறைச்சு வச்சிருக்க, உனக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் என்னக்கா இருக்கு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி உன் மாமனை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புனனே ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் பையல ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னனே, அதுவும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, அன்னைக்கு நீ சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியை உண்டாக்குனுச்சு. என் அக்காவா இப்படி சொன்னது அப்படின்னு எனக்கே மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. என் அக்கா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூட தோணுச்சு. நான் கூட உன்கிட்ட கேட்டேன், நீ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீ சொன்ன.
நானும் அதை நினச்சி தான் சரி அக்கா மாஸ்டர் பிளான் வச்சிருக்காளே அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லலையே. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா நான் இப்போ சொல்கிறேன். அந்த டிரைவர் பையலை நான் நேரடியாக போய் சந்தித்தேன். அவன்கிட்ட ஒரு டீல் பேசினேன். அப்போ சந்திரா கேட்குறாங்க, அந்த டிரைவர் பயல்கிட்ட டீல் பேசுனியா? என்னக்கா டீல் பேசுன? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா அந்த டிரைவர் பையலை பார்த்து நான் ஒன்று சொன்னேன். உன் மாமாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்கிறேன். 30 வருஷமா நின்று போயிருக்க அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உன் மாமனை நான் வர சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோவில் கும்பாபிஷேகத்தை உன் மாமனை வச்சு நடத்திக்கோ. ஆனால் அதுக்கு கைமாறா நீ எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த டிரைவர் பையனும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ இதுக்கப்புறம் ரேவதியை வந்துட்டு சந்திக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரேவதி இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஸோ அவகிட்ட வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு அவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து சொன்னான். ரேவதியும் இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டா. அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த டிரைவர் பையலும் ரேவதியும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை ஏமாத்திருக்காங்க. எனக்கு கொடுத்த வாக்க அந்த டிரைவர் பையன் மீறிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஏன்க்கா இந்த விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இதுக்கு என்ன பிளான் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். நீ தேவையில்லாம அவன்கிட்ட நல்லாவே ஏமாந்துட்ட. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, இன்னும் நான் ஏமாறல. எனக்கு இன்னும் டயம் இருக்கு. எப்படியும் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உன் மாமனை கூப்பிடுவாங்க. அப்ப நான் அவனுக்கு ஆப்பு வைக்கிறேன். எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணான். துரோகம் பண்ண அவனுக்கு நான் ஆப்பு வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா நீ சொல்றது சரிதான். இவ்வளவு பெரிய ஏமாற்றம் கொடுத்த அவனுக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போற நேரத்துக்கு தாங்க அவனுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்ல 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. யாருக்காவது நம்ம கோவிலுக்கு போன விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. ரேவதி நேரா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் நார்மலா தான் இருக்காங்களா, இல்லை எதுவும் பரபரப்பா பிரச்சனையில இருக்காங்களா அப்படின்னு ரேவதி ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. பார்த்ததோட எல்லாருமே அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை போல, இனிமே நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ள ஜாலியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து வராங்க. அப்பதான் ரோஹிணி டக்குன்னு வந்துட்டு, ரேவதி எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, அக்கா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால அவளை தான்க்கா பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்னடி உன் ஃப்ரெண்டை நீ அடிக்கடி பார்க்க போற, உண்மையாவே அவ ஃப்ரெண்டு தானா இல்லை வேற யாரு மாடி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா என் மேல உனக்கு சந்தேகமாக்கா? நான் யாரக்கா அப்படி பார்க்க போறேன் அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இல்லடி அடிக்கடி யாருக்கிட்டேயும் சொல்லாம வெளியில போறியே அதுக்கு தாண்டி கேட்டேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிக்கா சரி எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரோகவும் சரி சரி போயிட்டு வாடி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனதும் அங்க சின்ன தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட ரோகு சொல்றாங்க, ரேவதி கொஞ்ச நாளா நடந்துக்கிறது கொஞ்சம் சந்தேகப்படும்படியா தானே இருக்கு. அவ பாட்டுக்கு எங்கேயோ போறா எங்கேயோ வரா, கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு சமைச்சு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டா இப்பதான் புதுசா பார்த்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறா. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்டேருந்து மறைக்கிறா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரோகு சொல்ல, அதுக்கு சின்ன தங்கச்சி சொல்றாங்க, ஆமாக்கா அக்கா கொஞ்ச நாளா நடந்துக்கிறது சரியில்லை. திடீர்னு பார்த்தா கிச்சன்ல போய் நிக்கிறா சமைக்கிறா, அப்புறம் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்ட்டு போறா. ஏதோ ஒரு விஷயம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி நேரா ரூமுக்கு போயிட்டு செம்ம ஹாப்பியா அந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே என்னையும் மாமாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு ரேவதி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியும் சந்திராவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதி அப்படின்னு கூப்பிட, நம்ம ஹீரோயின் என்னடா இது அம்மா கூப்பிடுறாங்களே என்னன்னு போய் கேட்போம் அப்படின்ட்டு இங்கேருந்து வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து, சொல்லுங்கம்மா என்னம்மா கூப்பிடுறீங்களே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, கொஞ்ச நேரமா வீட்டில் இல்லையே எங்க போயிட்டு வந்த அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்தம்மா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு
இந்த மாதிரி அடிக்கடி வெளியில போறது நல்லது கிடையாது, சரியா? இனிமே நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, இனிமே எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இப்ப கூட நீ கூப்பிட்டு கேட்டதுக்கு அவ சரியா பதில் சொல்லாம இருக்கா பாத்தியா? இதாக்கா உன் பொண்ணு உன்கிட்டேந்து எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்கா. நீயும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கியேக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, என்னை இப்படி ஏமாத்தி வச்சிருக்காளே. ஆனா நானே இவ விவரம் இல்லாதவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இருக்கட்டும், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த டிரைவர் பையன் வந்து மாமனை கூட்டிட்டு போறதுக்கு வருவான்னு அன்னைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரொம்ப நாள் ஆன பிறகு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்போ நம்ம ஊர் தலைவர்கள் நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி, எங்க தம்பி உங்க மாமா கரெக்டான நேரத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா உங்க மாமா இன்னும் வரலையே தம்பி. கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பூஜை இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது தம்பி. எங்க உங்க மாமாவையே காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இருங்க, நான் போயிட்டு வீட்லயே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. வீட்டுல வந்துட்டு ராஜா கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கிளம்புறாரு. அப்போ கிளம்பி வெளியில வந்ததும் ஈஸ்வரி ராஜாவை பார்த்து, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, என்ன ஈஸ்வரி, கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, எங்க போற அப்படின்னு கேக்குற. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எதுக்கு நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும், அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு. ராஜா சொல்றாரு, என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கிட்ட வாக்கு கொடுத்த, இப்ப என்ன இப்படி பேசுற. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் மட்டும் எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றினானா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா விளையாடாதீங்கம்மா, தேவையில்லாம நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புங்க. அப்பா மட்டும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகல அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, நான் கண்டிப்பா அவரை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா அவங்க மாமாவை பார்த்து, மாமா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வரல, அங்க உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, ஈஸ்வரிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கோவில் கும்பாபிஷேக பூஜைக்கு அனுப்புனவ இப்ப கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை, என்னாச்சுத்த, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம எதுக்கு என் குடும்பத்துல தலையிடுற. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, கும்பாபிஷேகத்துக்கு நீங்க மாமாவை அனுப்புறதா சொன்னீங்க. இப்ப என்ன, இன்னும் கும்பாபிஷேகம் 10 நிமிஷத்துல நடக்க போகுது. மாமா வரலையா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் நீங்க என்னத்தை பேசுறீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, போதும், உங்களோட நாடகத்தை இதோட நிப்பாட்டிக்கிடுங்க. நீங்க எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றினீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க எனக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்க, கோவில் கும்பாபிஷேகம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடக்கும், ரேவதிய நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட நீ வாக்கு கொடுத்த. ஆனா அந்த கொடுத்த வாக்க நீ நிறைவேற்றினியா, யோசிச்சு பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை எப்படி ஏமாத்தின இத்தனை நாளும், இனிமே வந்துட்டு இவரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன மீறி வரமாட்டாரு. ஊர் மக்கள் முன்னாடி நீ போயிட்டு அவமானப்பட்டு நில்லு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப போக போறியா இல்லையா அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு நேரா அத்தைய பார்த்து, என்னத்த இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ என்ன ஏமாத்தினது பெரிய விஷயமா தெரியலையா, என்கிட்ட நீ என்ன வாக்கு கொடுத்த, அந்த வாக்க நீ ஃபர்ஸ்ட் நிறைவேற்றினியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டினியூவா போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.